அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2024 ஆண்டு. அடியோடு மாறப்போகும் வாழ்க்கை, பணமழையில் நனையும் ராசிக்காரவங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிப்ரவரி மாதத்தில் மகர ராசியிலும் கும்பராசியிலும் புது கூட்டணி உருவாகுது. சூரியன் செவ்வாய் கூட்டணி மாத பிற்பகுதியில் பிரியுது. 13ஆம் தேதிக்கு மேலே சனியோடு கும்பராசியில் பயணம் செய்வார் சூரியன். நவகிரகங்களின் புது கூட்டணியால் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். கிரகங்களின் பெயர்ச்சி. பிப்ரவரி மாதத்தில் கிரகங்களின் கூட்டணி பிரியுது, புது கூட்டணி உருவாகுது. மகர ராசியில் உள்ள சூரியன் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்கு கும்பராசிக்கு மாறுகிறார். மகர ராசியில் உள்ள புதன் கும்பராசிக்கு மாறுகிறார். தனுசு ராசியில் உள்ள சுக்கிரன் மகர ராசிக்கு மாறுகிறார். ஜென்ம ராசியில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக செயல்படணும். அதான் உங்களுக்கு நல்லது. உடன் இருப்பவர்களை அனுசரித்து போகணும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு இடையூறுகள் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டாவது நீங்கள் வெற்றியினை பெற முடியும். முன்கோபத்தை குறைப்பது நல்லது. பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது அவசியம். முடிஞ்ச வர பிறர் விஷயங்களில் தலையிட வேணாம். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான அதிபதியும் தைரியஸ்தானமான அதிபதியும் குரு பகவான் 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால பணவரவுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உடல்நிலையில் கவனம் செலுத்தணும். உணவு விஷயத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன சண்டைகள் நீங்கும். பொருளாதார நிலை ஓரளவு சிறப்பாக இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் முயற்சியில் அனுகூலம் உண்டாகும். உற்றார் உறவினர்களை அனுசரித்து போவது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். கொடுத்த கடனை வசூலிக்கிறதுல வீண் பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். செய்யும் தொழிலில் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் சமாளித்தே நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தினை அடைய முடியும். மாத பிற்பகுதியில் சூரியன் உங்கள் ராசி அதிபதியோ சனியோடு 2ஆம் இடத்தில் கூட்டணி செய்கிறதுனால பேசும் வார்த்தையில் கவனமும், அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்கள்ட்ட வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தணும். அதான் உங்களுக்கு நல்லது. மாணவர்கள் கடினமாக உழைத்தால் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும். ஆலய வழிபாடு மன அமைதியை கொடுக்கும். மகரம் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதங்கள். கிரக நிலையை பற்றி பார்க்க போகிறோம். சுகஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் கேது சந்திரன், அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன், ராசியில் சூரியன் புதன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு என கிரக நிலையெல்லாம் இருக்குது. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது கிரக மாற்றம். 4/2/2024 அன்று செவ்வாய் பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார். 13/2/2024 அன்று சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுறாரு. 13/2/2024 அன்று சுக்கிர பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார். 13/2/2024 அன்று புதன் பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார். எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும் மகராசி அன்பர்களே, நீங்கள் சூழ்நிலையை கேற்றவாறு செயல்படுவதில் வல்லவர். இந்த மாதம் பணவரவு கூடும். செய்யும் காரியத்தில் மன திருப்தி கிடைக்கும். அடுத்தவங்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருக்கிறது நல்லது. மற்றவங்களுக்காக வீண் அலைச்சல் செலவு செய்ய வேண்டியது இருக்கும். தொழில் வியாபாரத்தில் திருப்திகரமாக நடந்தாலும் எதிர்பார்த்த லாபம் குறையலாம். வியாபாரம் தொடர்பான பணம் பரிவர்த்தனையில் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு உழைச்சாலும் எதிர்பார்த்த பலன் கிடைக்கிறதுல தாமதம் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். ஆனால் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. குடும்பம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் சரிவர நடக்காமல் தடை தாமதம் ஏற்படலாம். பிள்ளைகள் நலனுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். பெண்களுக்கு மன திருப்தியுடன் காரியங்களை செய்து முடிப்பீங்க. பணவரத்து கூடும். கலைத்துறையினர் திட்டமிட்டு காரியங்களை செய்து முடித்து வெற்றி காண்பீங்க. மனதில் தைரியம் அதிகரிக்கும். வீட்டில் வெளியிலும் உங்களது செயல்களுக்கு ஆதரவு கிடைக்கும்.
அரசியல் துறையினர் வீண் அலைச்சலும் மனசோர்வும் உண்டாகும். மேலிடத்தின் செயல்கள் நிம்மதியை பாதிப்பதாக இருக்கும். வீண் செலவு, சிறு பிரச்சனைகள் உண்டாக நேரலாம். கவனமாக இருக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றி எடுத்த முடிவுகள் மன திருப்தி அளிக்கும். அலைச்சல்லாம் அதிகரிக்கும். அடுத்தது உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள். இந்த மாதம் நல்ல பேர் வாங்குவீங்க. மூலதனத்திற்கு தேவையான பணம் குவியும். எதிரிகள் வகையில் சற்று கவனமுடன் செயல்படணும். அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது திருவோணம். இந்த மாதம் கலை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றம் காண்பாங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவீங்க. பிறமொழி பேசுபவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். அடுத்தது அவிட்டம் 1, 2 பாதங்கள். இந்த மாதம் உங்கள் நிலைமை மாறும். நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். கன்சல்டன்சி துறைகளில் வேலை செய்கிறவங்க தகுந்த முன்னேற்றம் கிடைக்கும். பள்ளி கல்லூரிகளில் பணிபுரிபவர்களும் நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவாங்க. பதவி உயர்வு கிடைக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது மகர ராசிக்குரிய பரிகாரம் என்னன்னு நாம் பார்க்கும் பொழுது, பிரித்தியங்கரா தேவியை வணங்கி வர எதிர்ப்புகள் அகலும், துன்பங்கள் நீங்கும். சந்திராசிரம தினங்கள் 24, 25. அதிர்ஷ்டமான தினங்கள் 17, 18. இதுவரைக்கும் நாம் பார்த்தது பிப்ரவரி மாத ராசி பலன்கள். 2024ஆம் ஆண்டு மகர ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.